அங்க பாரா ரெண்டு பேரும் செல்போன் பாக்குறாங்க. நம்மளும் போய் பார்க்கலாமா? ஆமா ஆமா, அவங்க மட்டும் செல்போன் பாக்குறாங்க, நம்மள மட்டும் படிக்க சொல்றாங்க. வா போய் நம்மளும் பார்க்கலாம். என்னடா இது, நாம என்ன செய்யறோமோ அதையே இவங்க செய்றாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கே. உனக்கு இப்பதான் தெரியுமாக்கோ, நாம என்ன விதைக்கிறோமோ அதாங்க விளையும். பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகளும் வளரும். முதல் கற்றல் கற்பித்தலே வீடு தாங்க முதல் பள்ளிக்கூடம். ஓ, அப்படின்னா உன்னாலதான் இவங்க இப்படி ஆகிட்டாங்க போல. உன்னுடைய வளர்ப்பே சுத்தமா சரியே இல்ல. என்னது, என்னாலே வளர்ப்பு சரியில்லை? உன்னை விட்டேனா செவுல் அவுலாடு ராசா. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெற்றோர்கள் தான் பொறுப்பு. என் மேல பழி போடாதீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. சரிமா சரிமா, கோவப்படாத. பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பது நம்முடைய கடமை தானே. நாம வேலைக்கு போனாலும் பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம் தானே. அதான் சொன்னேன், கோச்சிக்காத செல்லம். இனிமே இது சரி வராது ராசா. வீட்டில் நான் ஒரு வேலை செய்தால் நீ ஒரு வேலை செய். நான் சாப்பாடு செய்தால் நீ சாம்பார் வை. நான் துணி துவைத்தால் நீ காய போடு. வீட்டில் செய்யற வேலை நீ பாதி வேலை செய், அப்பதான் தெரியும். என்ன, ஓகேவா? சரிமா சரிமா, நீ சொல்லதே நான் செய்யறேன். ஆனா நமக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வும் இல்லாம, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒற்றுமையா இருக்கலாமே. சரியா? சரிங்க. வீட்டு வேலை செய்யறது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, சட்டம் ஒண்ணு இல்ல. ஆண்களும் எல்லா வேலையும் பாதி பங்கு எடுத்துக்கோங்க. அப்பதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த வீடாக இருக்கும். சரிமா சரிமா, நம்ம இனிமே சண்டை போட வேண்டாம். வா. வாங்க சொல்லுங்க. டாக்டர், இவருக்கு ஒண்ணுமே தெரியல டாக்டர். அப்படினா நல்ல வாத்தியார்ட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவர் 1 2 3 எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார்ல, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? டாக்டர், நீங்க படிச்ச டாக்டரா இல்ல போலி டாக்டரா? வெளிய என்ன போர்டு வச்சிருக்கு? கண் சிகிச்சை செய்யப்படும் தானே இருக்கு. உங்க பசங்க நிறைய செல்போன் பார்த்ததால அவங்க கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படிதானே? பாப்பா இங்க வா. இது தெரியுதா? தெரியல. இது தெரியுதா? தெரியல. நீ சொல்றது எனக்கு புரியல. எனக்கு படிக்க தெரியல. சரி சரி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் இங்க வரவங்க கிட்ட எல்லாம் கேட்கறது நீங்க எவ்வளவு நேரம் புத்தகம் படிப்பீங்க. ஆனா நான் உன்கிட்ட கேட்கறது நீ எத்தனை வருஷமா செல்போன் பாக்குற? நாங்க பிறந்ததுலேருந்தே செல்போன் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க குழந்தையா இருக்கும் போதே எங்க தொல்லை தாங்க முடியாம செல்போன் கொடுத்து எங்களுக்கு படிக்க வச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு கண்ணும் தெரியல, படிக்க இன்ட்ரெஸ்டும் வரல. இட்ஸ் ஓகேப்பா, வெரி சிம்பிள். இதை சரி செய்யாம தான் செலவாகுமே. பணத்தை பார்க்காதீங்க, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையில கண்ணு கல்வி முக்கியம். நல்ல ஸ்கூலா பார்த்து உங்களை சேர்த்து விடுங்க. ஒழுக்கத்தோடு சேர்ந்த தரமான கல்வி கொடுக்குற ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுங்க. பிள்ளைகளுக்கு அழியா செல்வம் ஒழுக்கமும் தரமான கல்வி தாங்க அவங்களுடைய இரு கண்கள். நன்றி, வணக்கம்.